तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை பார்ப்போம். மார்கழி மாதம் இன்னும் சில நாட்களில் பிறக்க போகுது. தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். அதாவது குரு பகவான் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் காலம்தான் இது. பக்தி சிந்தனைக்கு உயரிய மாதமான பெருமை மிகு மார்கழி மாத பலன்கள். சூரிய பகவான் தனுசு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம் மார்கழி மாதம். டிசம்பர் 15 காலை 10:10 மணிக்கு சூரியன் விருச்சகத்திலிருந்து தனுசு ராசிக்கு மாறுறாரு. டிசம்பர் 16 மார்கழி மாதம் தொடங்குது. மார்கழி மாத ராசி பலன்கள் 2024 ஆண்டு விருச்சக ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். விருச்சக ராசியில் விசாகம் 4ஆம் பாதம். அதை பற்றி பார்க்கும்பொழுது செயல்திறன் கொண்ட உங்களுக்கு பிறக்கும் இந்த மார்கழி மாதம் நினைப்பதை நடக்கும் மாதம்தான். குரு செவ்வாய் கேது பகவான் மூலம் உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக்குவார், வரவுகளை அதிகரிப்பார், வியாபாரம் தொழிலில் இருந்த நெருக்கடிகளை நீக்கி வைப்பார், நியாயமான செயல்களில் லாபத்தை உண்டாக்குவார், வெளிநாட்டு முயற்சிகளில் லாபத்தை ஏற்படுத்துவார், பெரியோரால் அனுகூலம் உண்டாகும், குடும்பத்துடன் கோயில்களில் சென்று வேண்டுதல்களை நிறைவேற்றி வருவீங்க. பிள்ளைகள் பற்றி மனதில் ஒரு கவலை ஓடிக்கொண்டிருக்கும். அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பீங்க. எத்தகைய நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து உங்களால் வெளியில் வர முடியும். உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகும். எதிர்ப்புகளையும் போட்டிகளையும் சமாளித்து முன்னேற்றம் அடைவீங்க. இழுபறியாக இருந்த விவகாரம் முடிவுக்கு வரப்போதே. ஒரு சிலர் புதிய சொத்து வாங்குவீங்க. பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். இந்த நேரத்தில் குடும்பத்தினரை அனுசரித்து போகிறது நல்லது. வாழ்க்கை துணையின் ஆலோசனையை ஏற்பது நல்லது. மாணவர்களுக்கு படிப்பில் கவனமாக இருக்கணும். சந்திராசிரமம் ஜனவரி 11. அதிர்ஷ்டமான நாள் டிசம்பர் 18, 21, 27, 30, ஜனவரி 3, 9, 12. பரிகாரம் திருத்தணி முருகனை வழிபட்டோம்னா வாழ்வில் வளம் உண்டாகும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது அனுசம். நினைத்ததை சாதித்து வரும் உங்களுக்கு பிறக்கும் இந்த மார்கழி மாதம் நன்மையான மாதமாக இருக்க போகுது. சனி பகவான் உங்கள் ராசியையும் பார்க்கறதுனால எந்த ஒன்றிலும் நிதானமாக செயல்படுவது நல்லது. புதிய முயற்சிகளில் ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கிறது நல்லது. வழக்கமான வேலைகளில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தி வருவது நல்லது. உடல் ரீதியாக சில சங்கடங்கள் தோன்றினாலும் அவற்றிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். மாதம் முழுவதும் அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால வருமானம் தடையின்றி வரும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். நண்பர்களால் லாபம் உண்டாகும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்கி போடுவீங்க. புதன் பகவான் சஞ்சாரமும் சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் நினைத்ததை நடத்தி கொள்ள முடியும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது உங்கள் முயற்சிகளை எல்லாம் லாபமாக்குவார். வியாபாரம் தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளை நீக்கி வைப்பார். வேலைக்காக வெளிநாடு போயிருந்த முயற்சிலாம் உங்களுக்கு வெற்றியாக போகுது. கனவையெல்லாம் நனவாக்க போகிறாரு. புதிய தொழில் தொடங்குவதற்காக திட்டங்கள்லாம் தீட்ட வைப்பார். எத்தனை சங்கடம் வந்தாலும் அவற்றிலிருந்து இந்த காலகட்டத்தில் உங்களால் விடுபட முடியும். மாணவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கிறதுனால படிப்பில் அக்கறை கூட போகுதுங்க. சந்திராசிரமம் டிசம்பர் 16, ஜனவரி 12. அதிர்ஷ்டமான நாள் டிசம்பர் 17, 18, 26, 27, ஜனவரி 8, 9. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது விநாயகரை வழிபட்டோம்னா நன்மைகள்லாம் உண்டாகும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது கேட்டையை பற்றி தான். விவேகத்துடன் செயல்பட்டு எந்த ஒன்றிலும் வெற்றி கொண்டு வரும் உங்களுக்கு இந்த பிறக்கும் மார்கழி மாதம் யோகமான மாதமாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க. மாதம் முழுவதும் புதன் பகவான் சாதகமாக உங்களுக்கு சஞ்சரிக்கிறதுனால நினைத்த வேலைகளை நடத்தி முடிப்பீங்க. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த முயற்சியெல்லாம் வெற்றியாக போகுதுங்க. எதிர்பார்த்த ஒப்பந்தம் கைக்கு வரப்போகுது. தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை நீங்க போகுது.
கேட்டிருந்த இடத்திலிருந்து கடன் தொழில் தொடங்குவதற்கான எதிர்பார்த்த அனுமதி கிடைக்க போகுதுங்க. தடைப்பட்ட வேலை நடந்தேறும். லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் கேது பகவான் பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுவிப்பார். எதிர்பார்த்த வரவு இருக்கும். சிறு வியாபாரத்தில் லாபம் கூடும். உழைப்பாளர் நிலை உயரும். சுக்கிரன் மாதம் முழுவதும் சாதகமாக உங்களுக்கு சஞ்சரிக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் சேரும். குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். உறவினர்கள் வழியில் லாபம் கூடும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். நிதி நிறுவனம் நடத்தி வர்றவங்க உங்களுடைய நிலையெல்லாம் உயரப்போகும். வெளிநாட்டு முயற்சிகள், ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் லாபம் தரும். அதே நேரத்தில் உழைப்பும் அதிகரிக்கும். பணியாளர்களுக்கு வேலை பளு கூடும். பணியின் காரணமாக அலைச்சல் அதிகரிக்கும் என்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நிதானமாக செயல்படுவதும் பிறரை அனுசரித்து போவதும் நல்லது. மாணவர்கள் ஆசிரியர் ஆலோசனைகளை ஏற்று செயல்படுவது நல்லது. சந்திராசிரமம் டிசம்பர் 17, ஜனவரி 13. அதிர்ஷ்டமான நாள் டிசம்பர் 18, 23, 27, ஜனவரி 5, 9. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது துர்க்கையை வழிபட்டோம்னா சங்கடங்கள் அனைத்தும் விலகுமுங்க. நினைத்ததை நினைத்தபடி செய்ய வேண்டும் என்று நினைக்கும் விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களின் ராசிக்கு குரு பார்வையும் தொழில் ஸ்தான அதிபதியான சூரியன் ராசியில் அமர்ந்து குருவை பார்க்கறது சிறப்பான நல்ல பலன்களை தரும். லாபாதிபதியுடன் பெறுவது தொழிலில் நல்ல முன்னேற்றத்தையும் வியாபார யுக்திகளையும் அனுபவத்தையும் தருவாங்க. உங்களின் ராசியை சனி பார்க்கறது தொய்வில்லாமல் தொழில் வாய்ப்புகள் இனி செயல்பட துவங்கும். மருத்துவத்துறையில் பணிபுரியும் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டம்தான். பஞ்சமஸ்தானத்தில் ராகு அமர்ந்து வெளிநாட்டு தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார். தொழிலாளர்களின் கோரிக்கைக்கு முழுமையான பங்குகளை வசித்து உரிமை பெற்று தருவாங்க. சில நேரம் உங்களின் செல்வாக்கு பல மடங்கு பெருகும். உங்களின் வளர்ச்சியை கண்டு சிலர் பொறாமைப்பட்டு வருவாங்க. எதுக்கும் கவலைப்பட மாட்டீங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்களின் உச்ச வீட்டை பார்க்குறதும் சுகஸ்தானத்தை பார்க்குறதும் உங்களின் வளர்ச்சி உறுதுணையாக இருக்கும். பொது வாழ்வில் மக்களின் முறைகளை கேட்டறிந்து அதற்கு தகுந்த வேலைகளை நீங்கள் செய்து வருவீங்க. தேவைப்படும் போது கோபப்படுவீங்க. அந்த கோபம் அர்த்தம் உள்ளதாக இருக்கும். கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும் என்பது போல கோபத்தை கூட சுகமான அனுபவமாக ஆக்கி கொள்வீங்க. கலைத்துறையினருக்கு நல்ல வெகுமதி கிடைக்கும். சிலருக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். விளையாட்டுத் துறையில் நல்ல வளர்ச்சியையும் பாராட்டையும் பெறுவீங்க. சகோதரி மூலம் சில காரியம் வெற்றிகரமாக அமையும். உங்களை மதித்து நடக்கிறவங்களுக்கு உங்களின் வழிகாட்டுதல்கள் பயன் தரும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும்.